வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவை தேர்தலையொட்டி திடீரென்று எடப்பாடி பழனிசாமியிற்கு அந்தர்பல்ட்டி அடித்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் தற்பொழுது தேர்தல் நேரம் என்பதால் அதிமுகவின் அமைச்சர்கள் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்யாமல் தற்பொழுது செயல்படுவது மிக மிக மோசமான நிலைமையில் அதிமுகவின் வேட்பாளர்கள் இருப்பதாக தகவல்களும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. எல்லா இடங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் சென்று வருகிறார். தவிர முன்னாள் அமைச்சர்கள் வேட்பாளர்களை ஆதரிக்காமல் தவிர்த்து வருவது என்ன காரணம் என்ற அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. சில பேர் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களும் முன்னாள் அமைச்சர்களும் பன்னீர்செல்வத்திற்கு மறைமுகமான ஆதரவுகளை தெரிவிக்கிறார்களா? ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு அதிமுகவின் தலைமை கைமாற போகிறது என்பதை முன்கூட்டியே அறிந்ததன் காரணமாகத்தான் முன்னாள் அமைச்சர்கள் அமைதியாக இருக்கிறார்களா என்ற ஒரு சந்தேகமும் தற்பொழுது எழுப்பப்படுகிறது. ஒன்றல்ல இரண்டல்ல எடப்பாடி பழனிசாமியின் ஒட்டுமொத்த விசுவாசிகளும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகவே தான் செயல்பட்டு வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக ஆர்பி உதயகுமார் மற்றும் கேபி முனுசாமி, செங்கோட்டையன் இவர்கள் பிரச்சாரத்திற்கு செல்லாமல் வேட்பாளர்களை ஆதரிக்காமல் மௌனம் காத்து இருப்பது என்ன என்ற கேள்வியும் தற்பொழுது எழுப்பப்பட்டு வருகிறது. மேலும் அதிமுகவின் சில முக்கியமான தொகுதிகளில் குறிப்பாக தேனி, ராமநாதபுரம், வடசென்னை, தென் சென்னை போன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் செய்தால் மட்டும்தான் வெற்றியடைய முடியும் என்ற நோக்கில் இருக்கக்கூடிய வகையில் அதிமுகவின் முக்கியமான புள்ளிகள் யாரும் பிரச்சாரம் செல்லாமல் தவிர்த்து வருவது அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. கடைசியில் எடப்பாடி பழனிசாமியின் கதை முடிய போகிறது என்பதை முன்னாள் அமைச்சர்கள் உணர்ந்ததன் காரணமாகத்தான் இவர்கள் இவ்வாறு செயல்படுகிறார்களா என்று எடப்பாடி பழனிசாமியிற்கே தற்பொழுது சந்தேகம் வந்துவிட்டதன் காரணமாகத்தான் இன்று மாலை முன்னாள் அமைச்சர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகுதான் வேட்பாளர்கள் பற்றியான முழுமையான தகவல்கள் கருத்து கணிப்பின் மூலமாக வெளியிடப்படும் என்பதையும் உறுதியளித்திருக்கிறார். குறிப்பாக தென் சென்னை பொறுத்தளவிற்கு தமிழச்சி தங்கப்பாண்டியன் மற்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களது மகன் ஜெயபிரதன் அவர்கள், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் களத்தில் இறங்கியிருக்கிறார். இதில் முன்னாள் அமைச்சர்கள் பேச்சாளர்களாக மாறினால் மட்டும்தான், மக்களை கவர்ந்தால் மட்டும்தான் வெற்றியடைய முடியும் என்று குறிக்கோளாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, ஆனால் இதற்கு எந்த ஒரு உத்வேகமும் அவர்களுக்கு ஆதரவாகவும் மாறாமல் தற்பொழுது கவலைக்கிடமாகத்தான் அதிமுகவின் வேட்பாளர்களின் நிலைமையும் இருக்கிறது. இதை அனைத்தையும் பார்க்கும் பொழுது அண்ணாமலை அவர்கள் கூறுவது போல் ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு அதிமுகவின் தலை மாறுவது உறுதிதான் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.